ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தி சனா மசாலா. ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. வெள்ளைக்கொண்ட கடலை பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது நீங்கள் ஊற வச்சா தான் சாஃப்டாக வெந்து வரும். அதனால் ஒரு 6லேருந்து 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சன்னாவை முதல்ல வேக வச்சுட்டு மற்ற வேலைகளெல்லாம் பார்க்கலாம். ஒரு சின்னதாக ஒரு வெள்ளை துணி எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 துண்டு பட்டை சேர்த்துட்டு அதே போல் 3 ஏலக்காய் 3 கிராம்பு சேர்த்துடலாம். டீத்தூள் சேர்த்துடலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் சேர்த்து இதை முடிச்சு போட்டுடலாம். மூட்டை கட்டிடலாம். நல்லா அப்படி கட்டிடலாம். இது மாதிரி மூட்டை மாதிரி நான் கட்டி எடுத்துக்கிட்டே நல்லா இறுக்கமாக கட்டிக்கோங்க. உள்ளே இருக்க டீத்தூளோ எதுவுமே வெளியில் வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு இறுக்கமாக கட்டிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொண்டக்கடலை 8 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலையை ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதில் இந்த மூட்டையை உள்ளே போட்டுடலாம். அடுத்து தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ கலந்து விட்டுருவோம். ஏன்னா அந்த மூட்டை வந்து மேலே கிடக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் அந்த எசன்ஸ்லாம் இறங்கணும். இப்படி உள்ளே நல்லா அமுத்தி விட்ருவோம். அவ்வளோதான், மூடி போட்டு விட்டுலாம். 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சன்னா மசாலா தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். சன்னா வேக வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஸ்டீமே இறங்கிருச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றி வச்சுட்டேன். வெங்காயம்லாம் வெட்டி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம சீரகம் போட்டு தான் தாளிப்போம். நம்ம ஊரில் எல்லாம் என்ன பண்ணால் சோம்பு போட்டு தான் நம்ம வந்து சன்னாலாம் குருமா மசாலா இந்த மாதிரிலாம் தாளிப்போம். ஆனால் நம்ம நார்த் இந்தியன் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா சீரகம் போட்டு தான் தாளிப்பாங்க. அந்த டேஸ்ட்டும் ஒரு போல் அது ஒரு டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். அதுதான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை இது போல் குட்டி குட்டியாக வெட்டியிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கட்டும். டீத்தூள் ரொம்ப கம்மியாக போட்டேன் போல், அதனால் கலர் பத்தலை. 1 ஸ்பூன் போட்டிருக்கணும். நல்லா கடலை பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துடுச்சு. நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ இந்த டைமில் இதை எடுத்துடலாம். அதிகமாக கலரே வரல பார்த்துக்கோங்க. லைட்டாக தான் கலர் வந்துருக்கும். பரவாயில்ல, அந்த மூட்டையை தனியாக எடுத்தாச்சு. கடலையும் ரெடியாக இருக்குது. ஒரு மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம கையில் ஒரு கையளவுக்கு மல்லித்தலை சேர்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம காரத்தை பொறுத்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டால் ஓகே. அடுத்து மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். அடுத்து ஒரு 6 பல் பூண்டு, அதே சைஸில் இஞ்சி எல்லாம் வெட்டி சேர்த்துக்கிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா கசூரி மேத்தி 1 ஸ்பூன் அளவுக்கு. சும்மா நம்ம கையில் எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு கொத்து வரும் இல்லையா, அந்த இது. இப்போ இதை தண்ணி ஊற்றி பேஸ்ட் போல் அரைச்சிடலாம். லைட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு கரண்டி அளவுக்கு இந்த மாதிரி ஒரு 20-30 போல் சன்னா எடுத்து இது கூடவே சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ அந்த கிரேவி பக்குவம் வர்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்போ இதை அரைச்சிருவோம். அவ்வளோதான். மசாலா பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி வலுவலுப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. கூடவே அந்த சென்னாவையும் போட்டு அரைக்கிறதுனால நமக்கு கிரேவியாக நல்லா வந்து கொலன்னு கிடைக்கும் பார்த்திங்களா. அதுக்காக தான் இந்த சென்னாவை இது கூட போட்டு அரைக்கிறது. நம்ம டீத்தூள் டீத்தூள் அப்புறம் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் உள்ளே போடுறது, அது வந்து நம்ம வாயிலெல்லாம் தட்டுப்படாமல் அந்த மனம் மட்டும் அந்த சென்னாவில் கிடைக்கும் பாருங்கள். அதுக்காக அந்த ஃப்ளேவருக்காக தான் அதை உள்ளே போட்டு நமக்கு வேக வைக்கிறோம். அதனால் வேறு எதுவும் இல்லை. நம்ம தாளிக்கிறதுனா கூட தாளிச்சிக்கலாம். ஆனால் அதில் போட்டு வைக்கிறது நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து சாப்பிட்றப்ப அந்த சென்னாலாம் எடுத்து சாப்பிட்றப்ப இடையில பட்டை கிராம்பெல்லாம் கடிப்படும் பார்த்திங்களா, அது நமக்கெல்லாம் பிடிக்காது. அது ஒரு காரணமாக கூட அதில் இருக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி போடாமல் செஞ்சால் நமக்கு நல்லது தான். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் அரைச்ச மசாலா இதில் சேர்த்துடலாம். ரொம்ப ப்ரௌனாலாம் வதங்க தேவையில்லை. ஆனால் லைட்டாக கலர் மாதிரி வர போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு கலந்து விட்டுருவோம். மசாலா வந்து வதங்கிட்டு இருக்கட்டும். நான் போய் 2 தக்காளியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அடுத்துதான் தக்காளியையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். லைட்டாக அந்த கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அவ்வளோதான். இந்த டைமில் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் அந்த சென்னாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து கலந்து விடுவோம். ரொம்ப தண்ணியெல்லாம் வேணாம். நல்ல கிரேவி பக்குவத்துக்கு தான் இருக்கணும். அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நமக்கு சேர்க்க தேவையில்லை. ஏன்னா அந்த சென்னால் வேக வச்ச தண்ணியே பாருங்கள் இவ்வளோக்கு இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. அடுத்து உப்பு சேர்த்துடலாம். உப்பு பத்தலை, உப்பு எப்படி இருக்குன்னு சரி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா கொதித்து வேகட்டும். அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு பக்கம் தாளித்து விட்டாச்சு. இதை பூரா இதெல்லாம் நான் மசாலாலாம் நமக்கு தேவைப்படாது. தேவையில்லாதெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டுட்டு
சப்பாத்தி தேய்ச்சிருவோம். ஏன்னா இந்த கிரேவி வந்து நமக்கு வெந்தாலே வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான் கம்ப்ளீட். அடுத்து வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சப்பாத்தி தேய்ச்சிடலாம். நான் மாவு பார்த்தீங்கன்னா முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். எப்பயும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்டே இருக்கும். ஏன்னா சன்னா வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே மாவை பிசைஞ்சிட்டு தான் நான் வேக வச்சேன். அதனால் டைம் வந்து நம்ம கரெக்டாக தான் இருக்கும். எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வேலையை பார்ப்போம். ஒரு பக்கம் சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு டைம் வந்து கரெக்டாக மேனேஜ் ஆயிரும். சப்பாத்தி பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு 4 சப்பாத்தியாக தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தான் நான் சப்பாத்தி வந்து போட்டு எடுப்பேன். அஸ்மாவை சப்பாத்தி போடுறதுக்கு அனுப்புன அந்த சப்பாத்தியை ஒரே மாதிரி வேக வச்சு நடுவில் பூரா அப்படியே மொறுன்னு ஆக்கி விட்டுறாளா, அதனாலேயே நான் வந்து தேய்ச்சி வச்சுட்டு நான் போட்டு விட்றேன். அதுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அது வந்து இன்னும் அது பழகிக்கலை. அவ்வளோதான். இவ்வளோ சப்பாத்தி தேய்ச்சி எடுத்து அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கிறப்போ இதையும் அப்பப்போ கிளறி விட்டு நம்ம பார்த்துக்கணும். கொஞ்சம் இனிப்பாக இருக்கணும். இந்த கிரேவி கொஞ்சம் இனிப்பாக இருக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இனிப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஆனால் நம்ம வீட்டில் யாரும் இனிப்பை விரும்ப மாட்டாங்க. அதனால் காரசாரமாக இருந்தால் தான் பிடிக்குமா, அதனால் நான் வந்து ஸ்வீட் வந்து சேர்த்துக்கல. உங்களுக்கு என்ன 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எதுனா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நல்ல பக்குவத்துக்கு வந்துருச்சு. கிரேவி மாதிரி வந்துருச்சுன்னா அப்படி எடுத்து ஊற்றினா கிரேவி மாதிரி இருக்கு பாருங்க, அந்த மாதிரி வந்துருச்சு. அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக நல்ல ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சுது. அடுத்து சப்பாத்தி மட்டும் போட்டு எடுத்தால் கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சுது. நம்ம வந்து இது வந்து டின்னருக்கு நாங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருக்கேன். நீங்கள் நைட்டு வந்து டின்னருக்கு செஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான வேலை. இந்த சன்னா மசாலா வந்து நான் செஞ்ச இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ தான் ஒரு ரகசியம் சொல்லிட்டு இருந்தேன். இந்த சப்பாத்தி வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோ. அப்பெல்லாம் வேணும்னா வீடியோ பார்க்க மாட்டேன். பார்க்காத, சொல்ல மாட்டேன். கேவலமா வந்து போடுவா அப்படின்னு சொன்னா தெரியும். என்னை பத்தி நீ நல்லதுன்னா இந்த மாதிரி தான் நல்லது சொல்லுவேன் அப்படின்னு. இப்போ நான் நல்லா தான் சப்பாத்தி இதெல்லாம் நான் தான் உருட்டினேன். எவ்வளோ நல்லா வந்துருக்கு. எடுத்துட்டா மனச்சாட்சி இல்லாமல் எப்படி பேசுது பற்றியாது. அது நான் என்ன பண்ணிட்டோம், நான் ஒரு பக்கம் அது மாதிரி போடுறேன். சப்பாத்தி வந்து ரவுண்டாக வரணும்னுலாம் இங்கே ஒன்றும் ஆசை இல்லை யாருக்கும். சரியா? இது பாரு இந்தா பார்த்துக்கோங்க மக்களே. என்னமா இது சவுண்டு கேட்டுச்சா பார்த்துக்குங்க. சரி, அப்போ நீ கிளாஸ் எடுக்கணும். சப்பாத்தி சுடுவது நான் தினம் தாண்டி கிச்சனில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் என்ன உனக்கு கிளாஸ் தனியாக வேற எடுப்பாங்களா? நான் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். எத்தனை தடவை நான் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ சொல்கிறாங்க இப்படி பண்ணு அப்படின்றாங்க. அத்தா வந்து அந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் நான் பண்ணுன்னு சொல்லலை. திருப்பி அடிக்கடி வந்து இப்படி லேசாக இப்படி பண்ணி திருப்பி போடு. அப்படியே ஒரே இடத்துல விட்டீங்கன்னா தான் அந்த நடுவில் மட்டும் மொறுன்னு ஆயிரும். இப்போ புரிஞ்சுப்போம். ஆவி பறக்க சப்பாத்தி, ஆவி பறக்க சன்னா மசாலா. மட்டன் குழம்பு இருக்கு. மட்டன் மசாலா பட்டியா? மட்டன் குழம்பு மாதிரி இருக்கான். என்னடா சன்னா மசாலாக்கு வந்து சோதனை. நீ என்ன செஞ்சாலும் எனக்கு நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரியே இருக்குமா? சாம்பார் செஞ்சாலும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு. என்னன்னா வீடியோவில் பேசிக்கிட்டீங்க பாருங்க எப்படி சப்பாத்தி. ஐயோ உருவுது. சரி, எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே, போட்டு விட்ருவோம். எப்படினாலும் பிச்சு தானே சாப்பிட போகிறோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அப்படியே வேகட்டும். அவ்வளோதான். இதோட வந்து இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். இதே போல் சன்னா மசாலாவும் சப்பாத்தியும் இல்லைன்னா பூரி செஞ்சு இந்த மசாலா செய்யுங்க, சூப்பராக இருக்கும். ரெண்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கு நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் ஒரு டைம். எல்லாத்துக்கும் சோறு செஞ்சு இதையும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கும் நல்லாயிருக்கும். எல்லா விதமான ரெசிபிக்குமே பொருத்தமான ஒரு சன்னா மசாலா நம்ம கிச்சனில் செஞ்சுருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீதி வேலையை நான் கண்டினியூ பண்ணுறேன். பாய்.